மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். அடிச்சோன்னு நம்ம வீடு வாசல்ல ஊத்து பாத்துக்கிட்டு இருந்தான் நம்ம ஓடி போயிட்டோம்ல மாமா. இந்த வீடு தானா நல்லா தெரியுமா உங்களுக்கு? அட ஆமா செல்லம்மா, ஊருக்குள்ள கேட்டதான் எல்லாருக்கும் தெரியுது. அவரே ஆட்டோக்காரரே கொண்டாந்து கரெக்டா விட்டு விட்டாரு. அப்புறம் என்ன வாங்க. ஆமாக்கா, இந்த வீடு தான் பாட்டி அவகமா தான் இருக்குது எனக்கு. சரி வாங்க உள்ள போவோம். எங்க கூட டாமு டுமுன்னு பேசின கிளவிய காணா. நான் அப்படி பண்ணி போடுவேன் இப்படி கூப்பிட்டு போறோம்னு சொன்னா கிளவிய காணாமே. ஏ கிளவி வா, என்ன வீர பெண்மணி மாதிரிலாம் வசனம்லாம் பேசுறேன். இன்னும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். திருடர் வந்திருக்க வீட்டுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு நோட்ட விடுறாங்க. வா கிளவி. அது வந்து மட்டும் நான் வெளியில நிக்கிறேன். யாரு வந்தா சவுண்டு சிக்கனலுக்கு சவுண்டு கொடுக்குறேன். நீங்க போய் உள்ள பேசிட்டு வாங்க முடி. அப்புறம் எப்படி வாயில வருது சிக்கனல் கொடுக்குறாங்களா? இப்பதானே சொன்னேன் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க. முறைப்படி பத்திரிக்கை கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வந்திருக்கோம். புத்தி போகுதா? வரையாலே பண்ணி ஐட்டே வாங்க. சின்ன இத்த போட்டுட்டு பணா படுத்திக்கிட்டு இருப்பீங்க நீங்க வேற. நாங்க மட்டும் போனா ஒரு மாதிரியா இருக்குல்ல, கூட ஒரு பெரிய மனசு போனா நல்லா இருக்கும்ல, கௌரவமா நல்லா நல்லா நினைப்பாங்க. வாங்க ஐட்ட. வேற மேடி வாங்க முடி. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியலையே. எக்கோ கேட்டு அந்த படம் பூட்டியிருக்காங்க போலக்கா. என்ன கேட்டு சந்திரமுகி படத்துல வர கேட்டு மாதிரி உம்புட்டு பெருசா இருக்கு. இதை திறக்கிறதுக்கு நம்ம 2 ஆளை குடிச்சு வரணும் போலயே. அண்ணே உள்ள ஆள் இருக்கீங்களா? அண்ணே இந்த கதவை திறந்து விடுங்க. யாருமா நீங்க? யாரு? எக்கோ நெட்டுக்குடி பேர சொன்னா வெட்டி அடிப்பாங்களோ, எதுக்கு வம்பு? அண்ணே பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு, காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு. கதவை திறந்து விடுறீங்களா? பத்திரிக்கையா? எங்க உள்ள போய் கேட்டு வரேன். ஆமா நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? அடியே விவரம் ஆயிரம் முடி. என் வீட்டுக்காரி ஊர் பேரையே சொல்லி போறாங்கடி. அது வேற ஆளு இல வச்சு ஆளை நம்மள தூக்கி போறாங்க. பார்த்து சொல்லுடி கிளவி. என்ன பண்ணிட போறாங்க? தூக்குற அளவுக்கு தூக்கிடுவாங்க. நம்மள தூக்கணும். அவங்க தூக்குற அளவுக்கு பெரியவனா இப்ப தூக்கப்படுற நம்ம எம்பட பெரியவங்களா இருப்போம். சும்மா எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு நடிக்க இருக்கக்கூடாது. தைரியமா கிளவி, தைரியம் முக்கியம். அண்ணே பாப்பா பட்டின்னு சொல்லுங்கண்ணே. பாப்பா பட்டி வேல்டு ஃபேமஸ் நல்ல தைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். சரிம்மா இருங்கம்மா கேட்டு வரேன். அடியா என் வீட்டுக்காரி ஏன்டி உனக்கு இந்த இது விவரம் இதை வம்பு? என் பேரை சொல்ற, அது ஊர் பேரை கரெக்டா சொல்றியே. புடிச்சு என்னை போட்டு தள்ளி விட்டாங்கன்னா நான் என்ன இப்படி பண்றது? ஏன் உங்க பேரை சொல்ல மாட்டீங்களா? நான் தான் கிடைச்சனா? அது கரெக்டா சொல்றேன். கொஞ்சம் தப்பு தண்டாவது சொல்லக்கூடாது. நீங்க தானே சொல்லுவீங்க கிளவி. வார்டு பம்பஸ் வெள்ளத்தாயி சொல்றீல்ல, எங்க தெரியுதான்னு பாப்பமே. ஏமா வாங்கம்மா வர சொல்றாருமா. வாங்கம்மா வர சொல்லிட்டாரம்க்கா. வாங்க போவோம் புரியாங்க. அனரோசா சும்மா நிமிஷமா குடுக்கறதுக்கு மத்தவங்கிட்ட பேசுற மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. புரியாத நம்மலாம் மாமா பேசிக்கிறவாங்க, நம்ம கம்மனை இருப்போம். என்னதான் பேசுறாங்கன்னு பாத்துக்கிறோம். ஐயோ அப்பா நல்லா இருப்பா. வாயவே திறக்கல, நீ நல்லபடியா பேசு. ஆனா நீ பேசுற பெர்ஃபார்மன்ஸ்ல உருகி ரத்த கண்ணீரா வடிச்சு ஓடியாந்து நெட்டவழிய கட்டி பிடிச்சு அப்படி உறவு கொண்டாடணும். ஆமா மாசமானது கொல்ல வளகா போல்ல புள்ள பிறப்பு கொல்ல எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு ஏங்கி போய் கிடக்குற நம்ம நெட்டவழி மனசுல குழுன்னு ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு போய் நிறுத்தணும். அப்படித்தேன். அதுக்கு நான் உப்பு சப்பானியா கூட நிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மட்டும் பேசி, நீ மச்சான பேசி எப்படியாவது அவங்கள வர வச்சு போறணும். அதுதான் எனக்கு வேணும். யார் பேசினேன்னு நான் அந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சா சரிதானே. வாங்க. அதெல்லாம் பேசுறத பொறுத்துதான் நம்ம எப்படி பேசணும்னு முடிவு பண்ண முடியும். ஆமா அது எப்படி பெத்த மக மேல பொத்த புள்ள மேல இல்லாத பாசம் எப்படி பாசம் இல்லாம போகும்? வருத்தம் இருக்க வேண்டியதான், கோவம் இருக்க வேண்டியதான், கோபதானே இருக்க வேண்டியதுதான். அவன் கஷ்டப்பட்டு உதவி வேணும்னா வந்து இருக்கிறா. அவன் நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. அதெல்லாம் இருக்கும். எல்லாம் வம்பு வீம்புக்கு 4 பேர் என்ன நினைப்பாங்க மரியாதை கௌரவம்ங்கிறது கட்டி போட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசுற பேச்சு பேசினா எல்லாம் கரைஞ்சு ஓடி போயிரும். வாங்க நான் பாத்துக்கிறேன். வாங்க. எப்படி பாசம் இல்லாம போகுது இந்த விளக்காய் பாத்துக்கிறேனே. நானா பாசமான்னு, நானா வீம்பான்னு. தாயே என் வீட்டு கிளவி நீ பேசாம வாயை திறந்து வம்பு இழுத்து விட்டுறாதே. அந்த அக்கா சொல்லுதுல மச்சான் பேசிக்கிறாருன்னு, அவர் பேசிட்டான். பேசிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நீ வாயை தர. எம்மா இதெல்லாம் பாசமா வீம்பான்னு பாக்குறாங்களா? போட்டியோட வந்திருக்கோங்க. வா கிளவி சும்மா. நான் வாயவே திறக்கப்படாது என் வீட்டுக்காரிக்கு. அப்புறம் ஏன்டி என்னை கூப்பிட்டு வந்தியே? எதுக்கு கூட்டிட்டு வரணும்? என்ன நீங்க வந்து ஆட்கள் சண்டை போட்டு கிடைக்கிறீங்க? நீங்க ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி தெரியலையே. ஆட்கள் உங்களுக்குள்ளேயும் இப்படி பிரச்சனை இருக்கும் போல. போங்கம்மா வர சொன்னதோட போங்க. அப்ப கிளம்பி வர ஒரு வெளியில. இந்த போறேன்
நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்களை ஞாபகம் இருக்கா? என்னை பார்த்திருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் அப்படி யாரும் பார்த்த மாதிரி மட்டுப்படலையப்பா. யாருன்னு தெரியலையே, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஆமா, வெள்ளத்தாயின்னு சொன்னாங்களாம்ல, யாரு இங்க வெள்ளத்தாயி? வெள்ளத்தாயி அவதே அவதே. நான் இல்ல, நான் இல்லையே. நான் வெள்ளத்தாயி இல்ல. இவ இவ நான் தாங்க. நான் தான் வெள்ளத்தாயி. இங்கிட்டு திரும்புங்க. நான் தான் வெள்ளத்தாயி. வெள்ளத்தாயி முன்ன பின்ன எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. நம்மளுக்கு எதுவும் பழக்க வழக்கம் இருக்கா? அப்பு, உங்களுக்கு என்னைய தெரியாதுதே. எனக்கு உங்களை நல்லா தெரியும். நம்ம மிளகா கடை கமிஷன் கடை வச்சிருக்கீல்ல, அங்கேதான் நம்ம மிளகா மடலாம் வந்து இறங்கும். ஆமா, அப்படி உங்களெல்லாம் பார்த்துருக்கேன். உங்க கடையில தான் நம்ம மிளகா எல்லாம் போடுவோம் கமிஷன் கடையில. ஓ அப்படியாம்மா, அப்ப நம்ம வரவு செலவுல இருக்கிறவங்கன்னு சொல்லுங்க. சரி சரி, சரியா போச்சு. ஏ கிழவி, நீ எனக்கு இது நல்லா தெரியும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அடக்கியே வாசி. ஆமாடி, என் வீட்டுக்காரி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதக்கா. உங்க மக நெட்ட வள்ளி இருக்காளே, அந்த வள்ளியோட கூட்டாளிதே நாங்கன்னு சொன்னா எனக்கு கொல்லி வச்சு புருவாரு வள்ளி பேர சொன்னா. சும்மா பேசாம இருநீ சொல்லிட்டேன். சரி, அப்ப வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எதுவும் உதவி வேணுமா? பணம் காசு எதுவும்? ஏ கிழவி, என்ன காசு பணம் சொன்னவனா 5-10 பிடிக்கலாம் சொல்லிட்டு யோசிக்கிறியோ? உன் புத்தி இருக்க பத்தி கொம்பட்டில குத்தி போடுவேன். வேணாம் சொல்லு கிழவி, வேணாம் சொல்லு கிழவி. வேணாங்க, அது இல்ல வதவியா? அப்படிலாம் இல்ல. நீங்க எப்படி இந்த ஊர்ல எப்படியா, அதே மாதிரிதான் நாங்களும். இடங்கட பணங்கட ஒண்ணுக்கும் குறவில்லை. எங்க ஊர்ல நாங்களும் பெரிய தலைக்கட்டான குடும்பத்தை நாங்களும். ஓ அப்படியா? அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேற என்ன? இந்த வள்ளி கிளம்பி உளர ஆரம்பிச்சிச்சு. ஐயா, இந்த அக்கா மச்சான் சொல்லுவாங்க, விவரமா சொல்லுவாங்க. ஆமா ஐயா, நாங்க வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம். தங்கச்சி மகளுக்கு காது குத்து. அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதனாலதான் உங்களை கூப்பிட்டு அழைப்பு வச்சுட்டு போலாமேன்னு. அப்படியாம்மா, என்னைக்கு விசேஷம்? எப்படியும் நம்ம கடை, நம்ம கமிஷன் கடையில் உள்ள வரவு செலவு வச்சவங்கன்னு சொல்றிய. உங்களை யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பிஸியான ஆள் போயிட்டு இருக்குது, நேரமே இருக்கிறது இல்ல. ஐயா, கடைசி நேரத்துல வைக்கணும்னு தப்பா எடுத்துக்கூடாது. நாளைக்கு காது குத்து 9 to 10 நல்ல நேரம். நாளைக்கு வச்சுக்கிட்டு நம்மள அவசரமா கூப்பிட வர்றீங்கன்னா எனக்கு ஒன்றும் கையும் புரியல காலும் புரியல. நீங்க சொல்றது ஏதோ நான் வேணும் அப்படின்னு நினைச்சு வந்துட்டியே. 9 to 10 வர முடியுமான்னு தெரியல. நான் வராட்டியும் பரவாயில்ல, வச்சுட்டு போயிட்டே அழைப்பு. நம்ம சார்பா வீட்டுல இருந்து யாராவது வருவாங்க. தெய்வானே, தெய்வானே. என்னடி யானை ஏன்னு கூப்பிடுறாரு? சும்மா கிளவி. தெய்வானே, தெய்வானே, என்ன பண்ற? தெய்வா, இந்த வந்துட்டேன். என்னங்க சொல்லுங்க. இவங்களா? அத்தாடி, சொல்லுங்க என்ன? தெய்வானே, இவங்க வந்து நம்ம கமிஷன் கடையில வரவு செலவு வச்சுக்கிற உள்ளவங்களாம். நம்ம கமிஷன் கடையில தான் மிளகா எல்லாம் வளர்த்ததை கொண்டாந்து மூட முடியா போடுவாங்களாம். அப்படின்னு நம்மளை மதிச்சு கூப்பிட வந்திருக்காங்க வீட்டுக்கு. வீட்டுல விசேஷமா காது குத்தான். போயிட்டு வந்துறியா? என்னால போக முடியாது. ஐயா, நீங்க 2 பேரும் வந்தாங்க எங்களுக்கு சௌரியமா இருக்குமியா. என்னங்க, அது 11 மணிக்கு மேலதாங்க அந்த விசேஷம். இங்க போயிட்டு வந்துருவோமுங்க. அதுவும் சரிதான். இந்த சிதம்பரம் மதிச்சவங்கள மதிப்பான் என்னைக்கும். என்னை தேடி வந்துட்டிய. சரி, போயிட்டு வந்துருவோம். என்ன சொல்ற தெய்வானே? போயிட்டு வந்துருவோம். பேசிக்கிட்டே இருக்கங்க. காப்பி எதுவும் கொடுக்கல. இருங்க, எல்லாருக்கும் காப்பி கொண்டாரு. இல்லை, சாப்பாடு டைம் ஆயிப்போச்சே. நம்ம வீட்டுல சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கும். கூட 10 பேருக்கு தான் செய்வோம். என்னைக்கு சாப்பிட்டுட்டு போகல. மாமா, இது நெட்டவழி மாதிரியே நல்ல நேசம் பாசமா இருக்காங்கல்ல அது அம்மா. இல்லம்மா, பரவாயில்ல. சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம். ஐயா, அதெல்லாம் முடியாது. வீடு தேடி வந்துட்டே சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பாடு டைம் வந்துருச்சுல, சாப்பிட்டுட்டு தான் போகணும். எந்த ஊர்னே சொல்லலையே. எந்த ஊருக்காரவங்க? ஐயோ, பத்திரிக்கை பாக்குறாரே கிளவி, பத்திரிக்கை பாக்குறாரு கிளவி. இந்த அம்மாவுக்கு நம்ம தெரியுமே, ஆனா சிரிச்சு பேசுறாங்க, ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, என்னங்க வேணாங்க, தாம்பரத்துல அப்படி தூக்கி எறியாது. எங்க வேணாங்க. தெய்வானே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்கெல்லாம் யாருன்னு இப்பதான் தெரியுது. விசேஷம் யாரு வீட்லயும் தெரியுமா? தெய்வானே, நம்ம மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் செருப்பால அடிச்ச மாதிரி சீரழிச்சுட்டு போனாலே ஒரு ஓடுகாலி கழுத. மகன்கிற பேர்ல பாசத்தை அள்ளி கொட்டி வளர்த்து கடைசியில ஒண்ணும் இல்லடா நீங்கன்னு சொல்லி கால் துப்பிட்டு போனாலே உன் ஓடுகாலி மக. அவ மகளுக்கு காதுக்குத்தான். அதுக்கு இந்த சிதம்பரம் வரணுமா? எப்படி இருக்கு கதை? என்னடி தெய்வானே, பெத்த பாசம் இருக்குதா?
சொன்னோம்னா முகம்லாம் மாறுது. இல்லங்க, அது வந்து என்ன தெய்வான நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது? கண்ணை தொட முதல்ல. அவ ஊராளுக்கு முன்னாடி சொந்த பதம் முன்னாடி அசிங்கப்படுத்தி தலை குனி வச்சுட்டு போனா, நீ வந்தவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாத. கொட்டி கொடுத்த பாசமெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவ அவளை நினைச்சு நீ ஏன் கண்கலங்கன்னு? அவளை நினைச்சு ஒரு நாள் கண்கலங்க கூடாது. எம்புட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தடிச்சு விட்டுட்டு போயிட்டாலே எம்புட்டு வேதனைப்பட்டிருப்போம். ஒவ்வொரு ராத்திரியும் தூங்காம கலங்கி போய் நின்றோம். அவளே இப்ப நினைக்கிற புள்ளைன்னு ஒருத்தி இருந்தா, அவ செத்து பல வருஷம் ஆகி போச்சு. அப்படித்தான் ஏங்க, ஏங்க, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. நமக்கு வேணாம் அவ, வேணாம். பாவி மக எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போறா. புருஷன் புள்ள குடும்பம்னு நல்லா இருந்துட்டு போறாங்க. உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. டே சுந்தரம், யாரு என்னன்னு கேட்டு உள்ள விட மாட்டியா? என்னடா போறவங்களையும் வரவங்களையும் கண்டவங்களையும் கலியவங்களையும் உள்ள விட்டுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? வாடா மாமா. மாமா என்ன மாமா சொல்லுங்க மாமா. டே சுந்தரம், எந்த ஒரு காரணங்க என்ன உறவு சொந்தமா பந்தமா என்ன ஜாதி சனம் கேட்டு உள்ள அனுப்புறது இல்லையா? இல்ல மாமா, நீங்க தான் உன்னையெல்லாம் நான் சொன்னா நீ யார் என்ன விசாரிக்க மாட்டியா? யார் அது இப்படி இப்படி மாமா கோவப்படுற அளவுக்கு நெட்ட அத்தாடி இவளா? ஏமா யோ, யார் என்னன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு துப்பு இல்லையா? எந்திரிக்க முதல்ல, எந்திரிக்க வெளியே போங்க. எந்திரிக்கன்னு சொல்லி விடலாம். போயில கண்டுபிடிச்சு வெளியே தரவா. அவ பேரை சொல்லிக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள வெளியே போங்க முதல்ல. டே சுந்தரம், யாரையும் மரியாதை இல்லாம பேசாத. அவங்க முதல்ல போச்சு வெளியில. ஐயா, உங்களோட வயசு எங்களுக்கு கம்மிதான், அனுபவமும் கம்மிதான். இருந்தாலும் சொல்றேன், 1000 தான் இருந்தாலும் நீங்க பெத்த புள்ள. நீங்க பெத்த புள்ள இல்லைன்னு ஆயிருமா? ஏங்கய்யா, நீங்க பரவாயில்ல, கோபம்னு தப்புன்னு சொல்லல. எல்லா பெத்தவங்களுக்கும் வர கோபம் தான். நானும் 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கையா. இந்த மாதிரி இருந்தா என் மனசு துடிக்கதான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பெரியவங்க நீங்க இறங்கி போக கூடாதா? உங்க மக நீங்க பாத்திருந்தா கூட அப்படி மாப்பிள்ள பாத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கியா. இன்னொரு இதுல உங்க மகளாவா உங்க வயிற்றுல உங்களுக்கு பிறக்க போகுது. சொல்லுங்க, இருக்கிற வரைக்கும் ஏதோ. ஐயா, இன்னொரு பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு மகளா யாரும் பிறக்க போறதில்ல. இதே பிறவில நம்ம இருந்துட போறதும் இல்ல. இங்க பாருப்பா, பொம்பளையோட சேர்ந்து வந்திருக்கேன்னு பாக்குறேன். அம்பிடுத்தேன், ஏதாவது பேசுறதுக்குள்ள போயிருங்கன்னு சொன்னேன். அப்படித்தான். ஐயா, இங்க பாருங்கய்யா, இப்படி பேசுறது நல்லதுக்கு இல்லையா? ஊராரு ஒத்தா உறவுற எல்லாரும் இருப்பாங்க. நம்ம காலையில் சோத்தோட பண காசோட இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. என்னத்த இருந்தாலும் அவ தப்பே பண்ணிட்டாங்க. அதுக்கு நாங்க நியாயம் பேசவில்ல. ஆனா இப்ப இருக்க நிலைமையை கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அவன் உங்களுக்காக துடிக்கிறாயா. பண்ண தப்புக்கு துடிச்ச அந்த பிள்ளை எப்படியா வாழ முடியும் நிம்மதியா? சொல்லுங்க. 1000 தான் இருந்தாலும் நீங்க பெத்த பிள்ளைய மன்னிக்கப்படாதா? சொந்த பந்தம் ஒத்தா உறவுகள் எல்லாம் இருப்பாங்க. காசு பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க. ஆனா நாளைக்கே விழுந்து படுத்துட்டோம்னா கூட மட யாரும் வரப்போறாங்க? வரமாட்டாங்கய்யா. பெத்த மகளுக்கு துடிக்காத துடிப்பு வேற யாருக்கு துடிக்காது? துடிக்க போறது அவளுக்கு தான். நீங்க இப்படி பேசுறவங்க கொஞ்சம் ஆச்சு பாருங்களேன். உங்களுக்கு தெரியாத அனுபவம் இல்ல, புரியாத இது இல்ல. உங்க மனைவிக்கு துடிச்சிச்சு பத்தியெல்லாம். என்னதான் இருந்தாலும் பிள்ளை நல்லா இருந்துட்டு போகுது, எதுவும் வாங்கி தரணும் நீங்க சொல்லிடாதீங்கன்னு. அதுதான் பாசம். அந்த பாசம் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். காலம் கடந்துருச்சு. இப்பவே உங்க 4 வருஷம் ஆகி போச்சு. உங்களை நினைச்சு துடியா துடிக்கிறா. காலம் கடந்ததுக்கு அப்புறம் மக பேத்தி புள்ள மரமையன்னு போய் என்னத்துக்கு சொல்லுங்க? நல்லா இருக்கிறவங்க கால்வழி சுகத்தோட இருக்கிற போது அவ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படலாம்ல. எங்க மச்சான் சொல்ற மாதிரி தான் அந்த குடும்பம் கௌரவமான குடும்பம் தான். உங்க மருமையை அங்க வச்சிருக்காருல, ஒரு குடிப்பழக்கம் எந்த கெட்ட பழக்கம் இல்லாத நல்ல பையன் தான். நீங்க பார்த்திருந்தாலும் அப்படி பார்த்திருக்க முடியாது. உங்க மக வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டு